வணக்கம் கைஸ், இது இந்த கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸுக்கான ஒரு குட்டி வீடியோ. வழக்கமாக நம்ம பண்ணுற வீடியோ தான். நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நான் அதை ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளியர், ஆஃப்லைனில் நல்ல ஒரு ரிசல்ட்டு. அந்த கிளியர் பண்ணவனுக்கு ஃபேஸு, அவனுங்க ட்ரெஸ் பண்ணுறது, பேசுகிற விதம் எல்லாமே மாறிடும். அதாவது அந்த முந்தின நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கும் அந்த கிளியர் பண்ண அடுத்த நாளில் இருக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அது அண்டர்ஸ்டாண்டபிள். பெரிய ஒரு வேலை, நல்ல ஒரு வேலை அப்படிங்கும்போது லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. நம்ம லைஃப்பில் கூட இருக்கிற எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுதுங்கிறது நல்ல விஷயம். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. தயவு செஞ்சு நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, உங்கள் சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, உங்கள் கூட படிக்கிறவங்க யாருனாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களோ கூட படிக்கிறவங்களோ யாருனாலும் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணவனை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அது ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண எல்லாத்தையுமே நான் இதை சொல்லிடுவேன். எனக்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணணும். நான் அந்த வீக்லி நம்ம டெலிகிராமில் டிஸ்கஷன்ஸ் வைக்க போகிறோம், வீக்லி டிஸ்கஷன்ஸ் வைக்க போகிறோம், சரியா? ஸோ ஃபெப்பில் வீக்கு ஃபுல்லாக டிஸ்கஷன்ஸ் தான், கம்ப்ளீட்டாக டிஸ்கஷன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது 2 விஷயம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு, நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த டிஸ்கஷன்ஸ்க்கு நீங்கள் வரணும், ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் அந்த டிஸ்கஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும் 3 பேர் போட்டு நம்ம பண்ண போகிறோம். என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் NACL சாரி இல்லை 2 SBIPO கிளியர் பண்ணவங்களை வச்சு டிஸ்கஷன் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு 200-300 பீப்புள் வர்றாங்கன்னா பெனிஃபிஷியலாக இருக்குது, பயங்கர பெனிஃபிஷியலாக இருக்குது. அதே மாதிரி வீக்லி பண்ண போகிறோம். இந்த மாதிரி IPSPO கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ்க்கு அவங்கள வச்சு ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போக போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் இருக்குது, டெலிகிராம் ID இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். 2வது விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் மானிட்டரியாக ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதோ இல்லை ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கி கொடுக்குறதோ ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் மானிட்டரி ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, கேட்க மாட்டாங்க. நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் இருந்தீங்க, நீங்கள் 2 பேர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒருத்தர் பாஸ் ஆகிட்டாரு, இன்னொருத்தர் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிங்களா? கேட்க மாட்டாங்க. கேட்கலைனாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் தெரியாது சார், எனக்கு ஹெல்ப் பண்ண வில்லிங்காக இருக்கேன், ஆள் தெரியாதுன்னா நான் கை காமிக்கிறேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பேக்கேஜஸ் வாங்கி கொடுங்க, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருங்க, சரிங்களா? ஒரே ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம பாஸ் ஆனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு மாதம் சேலரியை வந்துட்டு எங்கேயாவது ஒரு கோயிலில் காணிக்கையாக போடுறதோ இல்லை சாமியாருக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணுவாங்க. அதில் பண்ணுறதுல கொஞ்சம் காசை எடுத்து வைங்க. கடவுளுக்கு கொடுக்குற காசில் கொஞ்சம் காசை எடுத்து வச்சு பக்கத்தில் கொண்டு கொடுங்க. பக்கத்தில் கஷ்டப்பட்டு போராடி நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்களே, இவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான், இவனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிற யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா, நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் 75,000-80,000 இந்த 1000 ரூபா ஒரு காசே கிடையாது. ஒரே ஒரு 1000 ரூபா ஹெல்ப் பண்ணுங்க, சரியா? மனசார ஒரு நிம்மதியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. கூட சேர்ந்து டிஸ்கஷன்ஸில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த வெனஸ்டே ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னைய கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கஷன் போட்டுடலாம், சரிங்களா? இதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது. கிளியர் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம், நிறையா ஃபெயிலியர்ஸ் வருத்தங்களை கொடுத்துருக்கோம், ஆனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கியிருக்கோம், நிறைய இடத்துலேருந்து ஹெல்ப்ஸ் வந்திருக்கும். அதை தயவு செஞ்சு விட்றாதீங்க. ஒரே ஒரு ஆளுக்கு, மினிமம் ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பை பாய், அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பேங்கிங் கரியர்.